இங்கே வந்திருக்கக்கூடிய முதலீட்டாளரான நீங்க மற்றும் ஒரு மாநிலத்துக்கு வரல. கடந்த 4 ஆண்டுகள்ல கடுமையான உழைப்பை செலுத்தி ஏராளமான முதலீட்டாளர்களோட தொழில் நிறுவனங்களோட நம்பிக்கையை பெற்று இந்தியாவிலேயே அதிகமாக 11.19 விழுக்காடு பொருளாதார வளர்ச்சியை சாத்தியப்படுத்தி இருக்கக்கூடிய தமிழ்நாட்டுக்கு வந்திருக்கீங்க. திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியும் தமிழ்நாட்டு வளர்ச்சியும் பிரிக்க முடியாதது. ஏன்னா இந்த தமிழ்நாடு அறிவுத்தரத்திலையும் உழைப்பிலையும் சாதனைகள் படைக்கிறதுலையும் உலக நாடுகளுக்கு இணையா இருக்கணும் என்னும் எங்களுடைய லட்சியம். அந்த லட்சியத்தை அடையணும் என்ற வேட்கை எங்களுக்குள் இருப்பதால் தான் தொலைநோக்கு பார்வையோட மற்ற மாநிலங்களுக்கெல்லாம் 25 ஆண்டுகள் அட்வான்ஸா சிந்திச்சு திட்டங்களை செயல்படுத்திக்கிட்டு இருக்கோம். 1971 சிப்காட் ஆரம்பிச்சதா காரணத்தினாலதான் உலகமயமாக்க அறிமுகமான பிறகு அந்த வாய்ப்புகளை தமிழ்நாடு சிறப்பா பயன்படுத்திக்கிச்சு. கம்ப்யூட்டர் தான் இனி எதிர்காலம்னு பாடத்திட்டத்தில் சேர்த்தோம். இந்தியாவிலேயே முதல் மாநிலமா 1997 ஐடி பாலிசி கொண்டு வந்தோம். டைடல் பார்க் உருவாக்கணும். இப்படி என்னால லிஸ்ட் போட்டு சொல்லிக்கிட்டே போக முடியும். இப்படியெல்லாம் அட்வான்ஸா செயல்பட்ட காரணத்தாலதான் ஆட்சி மாற்றத்தால் இடையிடையே சிறு தொய்வு ஏற்பட்டாலும் தமிழ்நாடு நம்பர் 1 மாநிலமாக தலை நிமிர்ந்து நிற்குது.